உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மைய கட்டுமான பணிகள் என்கிற பெயரில் சில கட்டுமானங்களை துவங்குவதற்காக அங்கே பள்ளங்களை இந்து சமய அறநிலையத்துறை தோண்டிய போது அங்கே ஒரு பழைய கட்டுமானம் கிடைக்கப்பெற்றது. செம்புராம்பாறைகளை கொண்டு சுண்ணாம்பு கலவை போன்ற ஒரு கலவையை கொண்டு கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு கட்டுமானம் அது. இதையடுத்து அந்த செய்தி ஊடகங்களில் வெளியானது. இதன் பிறகு அது பற்றி ஆய்வு செய்ய தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கடந்த முறை ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதற்கான ஆய்வறிக்கை ஒன்றை அளித்திருந்தது. அந்த ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா 15/4/2024 தேதியிட்ட ஆய்வறிக்கை. இதில் இந்த அறிக்கை அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தண்டபாணி, ரிட்டையர்ட் ஏஎஸ்ஐ, அதாவது இந்திய தொல்லியல் துறையான ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. எஸ் தண்டபாணி என்பவர் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கடலூர் ஆர்கியாலஜி அட்வைசராக இவர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தினுடைய ஹெச்ஆர்என்சி என்று சொல்லக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் ஆலோசகராக இருக்கிறார். இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஏஎஸ்ஐ அதிகாரி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட அதிகாரி எஸ் தண்டபாணி. இதில் இவர் என்ன சொல்லியிருந்தார் மிக முக்கியமாக, some archaeological remains like some of them found but in the site condition is some laterite stone work was constructed over the gravely soil. மிக முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, from the historical evidence in the site some construction work was done during the 17th and 18th century like Vallalar Annadana Satram and other buildings, and the same is now not found. It is concluded remains of the present evident is the old construction only. அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, in the circumstances further probe is not required அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த கட்டுமான பணிகளுக்கு ஒரு பள்ளங்கள் தோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு லேட்டரைட் ஸ்டோன் ஒர்க் ஒரு கல் கட்டுமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனோட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அடிப்படையில் பார்த்தா, வரலாற்று ரீதியாக பார்த்தா இது 17-18ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வள்ளலார் காலத்தில் அவர் கட்டிய அன்னதான சத்திரத்திற்கான கட்டுமானத்தினுடைய எச்சங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்படின்னு இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலமான 1800 இருக்கு இல்லைங்களா, அந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான், ஒரு 200 ஆண்டுகளுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு தான் இந்த சான்றிதழ் திரு தண்டபாணி ஐயா அவங்க கொடுக்குறாங்க. இவர் ஓய்வு பெற்ற ஏஎஸ் அதிகாரி. ஸோ இந்த அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு அரசு தரப்பில் அவங்க வாதத்தை முன்வைக்கும் போது தான் வினோத் ராகவேந்திரா மனுதாரருடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் நடராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இது தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஆய்வாக இருக்கிறது, இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகத்தான் இவர்கள் ஆய்வறிக்கை கொடுப்பாங்க. எனவே இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வறிஞர்களை கொண்டு எங்களுக்கு ஆய்வறிக்கை செய்ய வேண்டும், ஆய்வு செய்வது தர வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பெருவழி முழுவதுமே ஆய்வு செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அப்பொழுது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தரப்பில் நாங்கள் இதற்கு 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து ஆய்வு செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதற்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு சொல்லிட்டு நீதிபதி மகாதேவன் அவர்கள் கேட்ட பொழுது 3 அல்லது 4 வாரங்கள் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவரையிலும் நீங்கள் கட்டுமானத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்று இந்த முதலில் கொடுத்த அறிக்கையை மனுதாரருடைய வழக்கறிஞர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் இந்திய அரசினுடைய தொல்லியல் துறையான ஏஎஸ்ஐ, அதாவது ஓய்வு பெற்ற அதிகாரிகளில் பணியில் இருக்கக்கூடிய தற்பொழுது சேவையில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ தொல்லியல் ஆய்வறிஞர்களை கொண்டு இதை ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சரி ஆய்வு செய்து அறிக்கை தருவதாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்று பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி அங்கே ஒரு குழு ஆய்வு செய்தது என்கிற தகவல் என்று செய்தி வெளியானது. சரி, இது யாரெல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, டாக்டர் ஆர் சிவானந்தம், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அதை தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறையினுடைய இணை இயக்குனர். அப்புறம் டாக்டர் டி தயாளன், ஃபார்மர்லி டைரக்டர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அட்வைசர் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். டி தயாளன்கிற பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சியினுடைய இந்திய தொல்லியல் துறையினுடைய முன்னாள் இயக்குனராக இருந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு மாநில அரசினுடைய ஆலோசகராக இருக்கார் அவர். அடுத்தது டாக்டர் வி சிவகுமார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த
அதனுடைய தொல்லியல் துறை தலைவர் செல்வகுமார், இந்த 3 பேர் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இவர்கள் தான் இன்று வந்து பெருவெளியில் வந்து அந்த குறிப்பாக அந்த கல் கட்டுமானம் கிடைத்த அந்த இடத்துக்குள்ளே அந்த குழிக்குள்ளே இறங்கி தான் இவர்கள் ஆய்வு செய்துவிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்த ஆவண காப்பகத்திற்குள் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டதாக நமக்கு செய்தியாளர்கள் அளித்த தகவல்கள் கிடைக்கின்றன. ஸோ இந்த அடிப்படையில் இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து இருக்குது. இதுவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆர்கியாலஜி தான். பொதுவாக இந்த ஆர்கியாலஜி என்று சொல்லக்கூடிய தொல்லியல் துறையை பொறுத்தவரையும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை என்ற ஒன்று மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அடுத்தது இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ASI என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற பிரிவு இருக்கிறது. தற்பொழுது மனுதாரருடைய வழக்கறிஞர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வறிஞர்கள் கொண்ட ஆய்வை கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து அதிலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ஒரு அதிகாரியை தான் வந்து ஓய்வு பெற்ற இயக்குனரை வந்து அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் பணியாற்றிய ஒருவரை, அவரோட முன்னாள் இயக்குனராக இருக்கக்கூடிய இணை இயக்குனராக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு தான் இப்போ வந்து மேலும் தற்போது பணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் ஆய்வறிஞர் ஒருவரையும் கொண்டு அதேபோல் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியரை 3 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இவர்கள் என்ன அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் பார்ப்பாங்க. அதே போல் மனுதாரர்களுடைய வழக்கறிஞர்கள் 2 மனுதாரர்கள் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்வேங்கை மற்றும் வினோத் ராகவேந்திரா 2 மனுதாரர்கள். அவர்களும் அவருடைய வழக்கறிஞர்களும் அந்த ஆய்வுகளை பார்த்துவிட்டு அவர்களுக்கு திருப்தி அளித்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது அதற்கேற்ப அவர்கள் நீதிமன்றத்தில் முறையீடு நீதிபதிகளும் செய்வாங்க அப்படிங்கிறதா தற்போது இருக்குது. எனவே இந்த தொல்லியல் ஆய்வு என்பதை பொறுத்தவரையிலும் இந்த 2வது முறையாக ஆய்வு செய்வதற்கான காரணம் இதுதான். முதலில் இந்த ஓய்வு பெற்ற அதிகாரி 17-18ஆம் நூற்றாண்டு என்று ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. அதன் காரணமாக எங்களுக்கு வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய அவர்களுடைய ஆய்வறிக்கை வேணும்னு மனுதாரர் கேட்டதுனால இன்று வந்து மீண்டும் ஒரு ஆய்வை வந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இவர்களெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த துறையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வெளியாக இருக்குது. ஸோ நீதிமன்றம் தான் இது குறித்து அடுத்ததாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் நடைமுறையாக இருக்குது. இதில் பொதுவாக தொல்லியல் சான்றுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்களில் பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து சான்றுகள் கொடுக்க மாட்டோம். குறிப்பாக டேட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பழமையான ஒரு மண் தாழியில் முதுமக்கள் தாழியில் ஒரு நெல்லோ நெல்மணியோ கிடைச்சிருந்ததா, அது போன்ற உணவு சார்ந்த உணவுப் பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் கார்பன் டேட்டிங் என்கிற முறையில் கரி அமில சோதனை காலச்சோதனை நடத்துவாங்க. ஸோ இதற்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே தற்பொழுது அதுக்கான எந்திரமெல்லாம் வந்திருக்கு. இப்போ கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைத்த பொருட்களை எல்லாம் வந்து கார்பன் டேட்டிங் செய்து பார்த்தபோது தான் 2600 ஆண்டுகள் என்று அது முடிவு செய்யப்பட்டது. கார்பன் டேட்டிங் பற்றி டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தில் அது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறதுங்கிறது ஒரு அறிவியலாளருடைய காணொலியை பேட்டியை மலேசியாவில் எடுத்தது நம்ம வந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நேயர்கள் விரும்பினால் அதை கூட பார்க்கலாம். தேவைப்பட்டால் அந்த டிஸ்கிரிப்ஷனையும் அதனுடைய இணைப்பும் லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து எடுத்து நம்ம தரோம், நாம் பார்க்கலாம். ஸோ தொல்லியல் சான்று என்பது ஓரளவுக்கு நல்ல ஆய்வறிஞர்கள் வந்து பார்த்தாலே இது என்னென்ன காலகட்டம் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட நீங்கள் ஆதாரபூர்வமாக சான்றுகள் பூர்வமாக சொல்ல வேண்டுமேயானால் அது முறையாக டேட்டிங் செய்யப்பட வேண்டும் என்பது இருக்குது. எனவே இது வந்து எந்த அடிப்படையில் டேட்டிங் செஞ்சுருக்காங்க, எந்த அடிப்படையில் அறிக்கை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து இந்த ஆய்வறிக்கையை பற்றி நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இதற்கிடையில் வருகிற 10ஆம் தேதி அடுத்ததாக வழக்கு விசாரணை வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் 2 மனுதாரர்கள் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வினோத் ராகவேந்திரா மற்றும் தமிழ்வேங்கை ஆகிய 2 பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய வழக்கறிஞர்களுடைய விசாரணைகள் எல்லாம் இவர்கள் தரப்பு. அதே போல் இந்த வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளீட் பெட்டிஷன் என்று சொல்லுவாங்க. இந்த மனுக்களோடு எங்களையும் இதில் இந்த வழக்கில் இணைத்து கொள்ளுங்கள், எங்களுடைய கருத்துக்களையும் இதில் கேளுங்கள் என்று யார் வேண்டுமானாலும், குறிப்பாக இந்த வழக்கில் ஆர்வமுடையவர்கள் ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஸோ அதில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸ் வந்து தமிழ்வேங்கை மனுதாரர் வழக்கில் வந்து நாகலிங்கம் என்பவர் வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வினோத் ராகவேந்திரா அதில் வந்து அவர்கள் 2 பேர், ரங்கராஜன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் நஞ்சுண்டன் என்பவர் வந்து இம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குகளில் ஆர்வமுடையவர்கள், நிறைய தகவல்கள் உடையவர்கள், இதற்கு சான்றுகள் உடையவர்கள்லாம் அவங்கெல்லாம் இதில் இம்ப்ளீட் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மனுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நீதிமன்றம் வந்து விசாரிக்கும். இந்த நீதிபதிகளுடைய இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அதற்கான சான்றுகள், சாட்சியங்கள், ஆதாரங்கள், வாதங்கள் இவற்றையெல்லாம் வைத்து இறுதியாக நீதிபதிகள் முடிவெடுத்து தீர்ப்பு வழங்குவாங்க. இதுதான் நீதிமன்றத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது.
மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.